2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான், ஆமென், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ரெண்டு விதமான மனிதனை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஒன்று கிறிஸ்துவுக்குள் இருக்கிற மனிதன், இன்னொன்று பழைய மனுஷன். அப்படியானால் ஆதாமுக்குள் இருக்கிற மனுஷன். வேதத்திலே நாம் கவனித்தோமானால் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலே இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷன் என்று இங்கே சொல்லப்படுவது ஆதாமுக்குள்ளான மனுஷன் தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவை அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறதை தான் 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷன் புதிய மனுஷன். யார் ஆதாமுக்குள்ளே இருக்கிறார்களோ அவர்கள் பழைய மனுஷன். அப்படிப்பட்ட ஆமென் அல்லேலூயா ஆதாமுக்குள் இருக்கிற மனுஷன், வேதத்திலே நாம் வாசித்தோமானால் ஆதாமுக்கு தேவன் எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இந்த பூமியிலே கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்து ஆதாமுடைய கையிலே தான் கர்த்தர் கொடுத்தார். வானத்தையும் பூமி முதலாவது உண்டாக்குன தேவன் பரலோகத்தினுடைய எல்லா ஆமென் ஆளுகையும் அவர் தம்முடைய கையிலே வைத்திருந்தார். ஆமென். வேதத்திலே வாசிக்கிறோம், பூமியினுடைய எல்லா அதிகாரத்தையும் ஆளுகையும் ஆதாமுடைய கையிலே கர்த்தர் கொடுத்திருந்தார். நாம் 26வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் அங்கே படிக்கிறோம். அப்படியானால் பூமியில் உள்ள எல்லா சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்வதற்காக தான் ஆதாமை மனுஷ குலத்தை தேவன் உண்டாக்கினார். ஆனால் வேதத்திலே நாம் கவனிக்கிறோம், எப்போது ஆதாம் பாவம் செய்தானோ, தேவனை விட்டு விலகினானோ, எல்லா ஆளுகையும் பிசாசனுடைய கையிலே போனது. அதனுடைய காரணத்தை ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே தெளிவாக ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். 5ஆம் அதிகாரம் ரோமர் 5:18 வாசிக்கிறோம், ஆதாம் மீறினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எப்போது அவனுக்குள்ளே மீறுதல் வந்ததோ, மீறுதல் வந்த உடனே ஆமென் கர்த்தருடைய வார்த்தை அவன் மீறி போன உடனே வேதத்திலே நாம் கவனிக்கிறோம், கர்த்தரை விட்டு அவன் விலக வேண்டிய நிலைமை. அப்படியானால் வேதம் நமக்கு சொல்லு, அவருடைய வார்த்தை ஒருபோதும் நம்ம மீறக்கூடாது. என்ன செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டுதான் நாம் செய்ய வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். எப்போது மீறுதல் வருகிறதோ கர்த்தர் அந்த இடத்தை விட்டு விலகுவார். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் ஆதாமை வைத்த போது 2 விஷயத்தை சொன்னார். ஒன்று, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. இன்னொன்று, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இந்த 2 காரியத்தை அவன் செய்யாமல் அதை மீறினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதே போல தேவன் தம்முடைய சபையிலே வைத்திருக்கிற ஜனங்கள் எப்போதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறார்களோ, அதை மீறி போகிறார்களோ, கர்த்தர் அவர்களை விட்டு விலகுவார். நமக்கு வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையோடு தான் இருக்க வேண்டும். 2வதாக ரோமர் 5:19 ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார். இன்னைக்கு கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், நம்ம எல்லா விஷயங்களிலும் கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய சொந்த புத்தியை சாயாமல் தேவனுக்கு கீழ்ப்படிவதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த கீழ்ப்படிதல் எங்கே உண்டோ அங்கே கர்த்தர் நிச்சயமாய் உண்டு. ஆமென். ஆனபடினாலே தான் ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனவுடனே ரோமர் 5:12 வாசிக்கிறோம், மனிதன் பாவி என்று அறியப்பட்டான், பாவத்திற்குள்ளாக மாற்றப்பட்டான். பாவம் எந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ அது அவனுக்கு சமாதானத்தை கொடுக்காது. பாவம் செய்கிற மனுஷனுக்கு சமாதானம் இருக்காது, அவனுக்குள்ளே உண்மையான அன்பு இருக்காது, தாழ்மை இருக்காது, சகிக்க முடியாது, நல்லதை செய்ய முடியாது,
கெட்ட குணங்கள் தான் அவனுக்கு இருக்கும். பிரச்சனைகள் வரும், அவனின் மரண சிந்தனைகள் வரும். அவன் அடிக்கடி அவனுக்கு சமாதான கேடுகள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கும். நல்ல ஒரு வாழ்க்கை அவனுக்கு ஒருபோதும் உண்டாகாது. ஏனென்றால் பாவத்தினுடைய வல்லமே அது அவனை அடிமைப்படுத்தி கெட்ட காரியங்களுக்கு, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராய் தான் நடத்தும். இந்த உலகத்திலே பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக தான் ஆதாம் பாவம் செய்து எல்லா ஆளுகையும் இழந்தான். அவன் பாவம் செய்து இழந்தவுடனே வேதம் சொல்லுகிற தேவன் மனுஷ குலத்தையே சபித்தார். மனுஷன் மேலே சாபம் வந்தது. ஆதாம் முதல் ஏறக்குறைய இயேசு கிறிஸ்து 4000 வருடங்கள் இந்த பூமியிலே வரும் மட்டும் எல்லா மனுஷ குலமும் சாபத்திற்குள்ளே தான் இருந்தது. அந்த சாபத்திலிருந்து விடுதலை இல்லை, பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. அநேக வழிகள் இருந்தாலும் ரட்சிப்பு வரவே இல்லை. வேதத்துல வாசிக்கிறோம், தேவன் மறுபடியும் இந்த பாவத்திலிருந்து நம்மை விடுவித்து சாபம் என்கிற வாழ்க்கையிலிருந்து ஆசீர்வாத வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு வரதான் இந்த பூமியிலே வந்தார். ஆனபடினாலே தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுடைய பாவ மன்னிப்புக்காக 2 காரியங்கள் உண்டு, 3 காரியங்கள் உண்டு. ஒன்று இரத்தம், இன்னொன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று ஞானஸ்நானம். இதை வேதத்திலே அழகாக தேவன் சொல்லியிருக்கிறார். வேதத்திலே வாசித்தோமானால், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிப்பது போல கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:22 வாசிக்கிறோம். ஆனபடினாலே இந்த இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்கிறவராக தான் இந்த பூமியிலே வந்தார். 1 கொரிந்தியர் 15:45 இப்படி படிக்கிறோம், ஆதாம் ஜீவ ஆத்மாவாக மாறினார், இயேசு கிறிஸ்துவும் உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதத்திலே நாம் படித்தோமானால், அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாக மாறினபடினாலே தான் யார் யார் இயேசுவை சொந்த இரட்சகராக மனம் திரும்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு முதலாவது இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிப்பார் என்ற அறிக்கை உண்டாகும் போது இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு. 1 யோவான் 1:6-7 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:17 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தினாலே நாம் கழுவப்படுவோம். 2 பரிசுத்த ஆவியினாலே கழுவப்படுவோம். அப்படியானால் பாவத்திலிருந்து ஞானஸ்நானத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஒரு மனுஷன் கழுவப்பட வேண்டும். இரத்தத்தினாலும் கழுவப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்நானத்தினாலும் கூட கழுவப்பட வேண்டும். அப்படி கழுவப்படும் போதுதான் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். அப்படி பாவ மன்னிப்பு உண்டானால் நிச்சயமாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. அப்படி ரட்சிக்கப்பட்டவன் தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். அப்படியானால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறவன். அல்லேலூயா. ஆனபடினாலே தான் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசு இந்த பூமியிலே வந்து மனுஷ குலத்திற்காக தான் எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அவர் மேல் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக ரத்தம் சிந்தினார். வேதத்திலே நாம் படிக்கிறோம், சாத்தானிடத்தில் இருந்த எல்லா அதிகாரங்களை மறுபடி வாங்கி நமக்கு தர வேண்டும். வேதத்திலே நாம் கவனிக்கிறோம், ஆதாமிடத்தில் எல்லா ஆளுகையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த ஆளுகையெல்லாம் அவன் சாத்தானிடத்திலே விற்று போட்டான். லூக்கா 4:6 வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசானவன் சொல்லுகிறான், பூமியினுடைய சகல அதிகாரமும் சகல ஆசீர்வாதத்துடைய மேலுள்ள அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கையளிக்கப்பட்டிருக்கிறது என்று சாத்தான் சொல்லுகிறான். இயேசு அதை தடையாய் சொல்லவில்லை. அவனை நீ சொல்லுகிறது பொய்ன்னு சொல்லலை. ஏன்னா அவன் கையிலே ஆதாம் கொடுத்து விட்டான். ஆனபடினால் மறுபடியும் எல்லா அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் இயேசு அவனுடைய கையிலிருந்து வாங்கதான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி பாவத்தையும் சாபத்திற்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தார். என்றால் அந்த சாபத்தை போட்டதே தேவன் தான், அதை உடைக்க வல்லவரும் அவரே. வேதத்திலே கவனிக்கிறோம், அவர் எல்லா பாவங்களையும் சாபங்களையும் சிலுவையிலே முறியடித்தார். மத்தேயு 28:18 வாசிக்கிறோம், இயேசு இந்த பூமியிலே எப்போதும் மரித்து உயிரோடு எழும்பினாரோ 40 நாள் தரிசனங்களை கொடுத்து ஒரு பரமேறி போகிற நாள் வந்தது. நேரத்திலே சொல்லுகிறார், ஆமென், எல்லா வானத்திலும் பூமியில் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை ஆமென் அல்லேலூயா, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். என்னுடைய அர்த்தம்,
எல்லா அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு சொல்லுகிறதை கவனிக்கிறோம். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதாமுக்குள் நாம் வாழ்ந்தோமானால் சாபம். ஒரு நாள் கூட நமக்கு சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, நிம்மதியான வாழ்க்கை இருக்காது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்போதும் சந்தோஷம், சமாதானம் இருக்கும். அப்போ ஒரு ரெண்டு விதமான மனிதன் இங்கே உண்டு. ஒன்று, நாம் எந்த மனுஷன்ல வாழுகிறோமோ அவருடைய பலன் நமக்கு உண்டு. ஆதாமுக்குள்ளே வாழ்ந்தால் எல்லா நாளும் நமக்கு சாபம்தான். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்தோமானால் வேதம் சொல்லுகிறது எல்லா நாளும் நமக்கு ஆசீர்வாதமும் சமாதானமும் உண்டு. ஆனபடினாலே தான் வேதத்திலே நாம் கவனிக்கிறோம், இயேசு இப்ப எல்லா அதிகாரங்களையும் சாத்தானுடைய கையிலிருந்து வாங்கி நம்முடைய கையில இப்பொழுது கொடுத்திருக்கிறார். அப்படி அர்த்தம் மத்தேயு 28 அதிகாரம் 20 நாம் வாசிக்கும் போது தெரியும். அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். அந்த எல்லா அதிகாரங்களையும் அவன் நமக்குள்ளே கொண்டு வந்து நம் மூலமாய் மறுபடியும் ஆதாம் எப்படி ஆளுகை செய்வான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று சொன்னாரோ அந்த வாழ்க்கைக்காக தான் இவை எல்லாவற்றையும் தேவன் ஆமென் மறுபடியும் நமக்குள்ளே கொண்டு வர அவர் அல்லேலூயா பரிசுத்த ஆவியாக இந்த பூமியிலே வந்தார். வேதத்துல வாசிக்கிறோம், எந்த ஒரு மனுஷன் தேவ ஆவியை பெற்று கொண்டானோ, தேவனுக்குள்ளே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ, அவன் பழைய மனுஷன் அல்ல. அப்படியானால் அவனுடைய ஜன்ம சுபாவங்கள், அவனுடைய பழைய வாழ்க்கைகள் எல்லாம் முடிந்து அவன் கிறிஸ்துவை போல உள்ளவன். அதை தான் வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 12 அதிகாரத்திலே நாம் வாசித்தால் தெரியும். மத்தேயு 12 அதிகாரம் 34 வாசிக்கிறோம். 35 வாசிக்கிறோம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். 33 வாசிக்கிறோம், மரம் நல்லதென்றால் அதன் கனிகளும் நல்லது என்று சொல்லுங்கள், மரம் கெட்டதென்றால் அதன் கனிகளும் கெட்டதென்று சொல்லுங்கள், மரமானது அதன் கனியினாலே அறியப்படும். ஒரு மனுஷனை தேவன் மரமாக இங்கே குறிப்பிடுகிறான். அவனுடைய கனின்னு சொல்லுவது அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தா அவனுடைய கனிகளும் நல்லதா இருக்குமா? ஒரு மனுஷனை அறிகிறது அவனுடைய வாயின் வார்த்தைகளினால. என்ன வார்த்தையை நம்ம பேசுகிறோமோ அதான் அந்த மனுஷன். ஒருவேளை நான் நல்லவன் அவன் சொன்னாலும் அவன் எப்படி பேசுகிறானோ அதன்படிதான் அவன் நல்லவனா கெட்டவனான்னு வேதம் அவனை தீர்க்கும். பானபடினாலே ஒரு மரத்துக்கு குறிப்பாக மனுஷனை சொல்லுகிறாரு. கனின்னு கர்த்தர் சொல்லுவது ஒரு மனுஷனுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தையை தான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வீணான வார்த்தைகள் வருமானால் ஆமென், அதுதான் கர்த்தர் கனின்னு சொல்லுகிறார். அந்த மனுஷன் முந்தின ஆதாமுக்குள் இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை சாபமாய் இருக்கும். எந்த மனுஷன் ஆமென் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறானோ அவனுடைய கனிகள் நல்ல கனிகளாயிருக்கும். 36 வசனம் மத்தேயு 12 அதிகாரம் 36 வாசிக்கிறோம். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 37 சொல்லுது, ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்போ இங்க வாசிக்கிறோம், கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலதான் அவன் நல்லவனா கெட்டவனா என்னுள்ள தீர்ப்பையே கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒருபோதுமே ஒருவன் தன்னை காட்டிக் கொள்ளுகிறதன் படி அல்ல. நான் நல்லவன் ஒரு மனுஷன் தன்னை எல்லாருக்கும் முன்னாடி காட்டுறதன் படி அல்ல, அவருடைய வாயின் வார்த்தைகளின் படிதான் அவனை கர்த்தர் என்ன செய்கிறாராம், நல்லவனா கெட்டவனா என்று தீர்ப்பை கூறுவாராம். இப்போ ஒரு மனுஷன் பேசுகிறதுனாலதான், அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையினாலதான் அவன் நல்லவனா கெட்டவனா என்கிற தீர்மானத்தை கர்த்தர் கொண்டு வருகிறான். இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது முந்தின ஆதாமுக்குள்ள நம்ம எந்த அளவு இருக்கிறோமோ சாபமா தான் இருக்கும் வாழ்க்கை. ஒரு நாள் கூட நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. என்னதான் இருந்தாலும் அந்த வாழ்க்கையே பிரயோஜனம் இருக்காது, சமாதான கேடு. என்ன செய்தாலும்
ஒரு கொஞ்ச நேரம் ஒரு வேளை சந்தோஷமா இருக்கலாம், அடுத்துள்ள வேலை எல்லாம் அது துக்கம், வேதனை, சாபம். ஏன்னா வேதம் சொல்லுது, ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாம் சபிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப அந்த முந்தின மனுஷனுடைய வாழ்க்கை அதுதான், சாபமான வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ள வந்தா மட்டும்தான் நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியும். ஒருவேளை பல பிரச்சனைகள் நமக்கு வரலாம், நெருக்கங்கள் வரலாம், இந்த இருதயத்துல சமாதானம் பயங்கரமா இருக்கும், சந்தோஷம் இருக்கும், வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இல்லாம இருக்காது. எல்லாம் சகிக்க வேண்டிய மனம் இருக்கும், பொறுக்க வேண்டிய மனம் இருக்கும், விட்டு கொடுக்க வேண்டிய மனம் இருக்கும், தாழ்மைப்பட வேண்டிய மனம் வரும். இதெல்லாம் நம்மால முடியாது. ஏன்னா ஜென்ம சுபாவம் ஒரு போதுமே விட்டு கொடுக்க வேண்டிய மனதை தராது. ஜென்ம சுபாவம் சகிக்க வேண்டிய மனதை தராது. அது ஜென்ம சுபாவம்ங்கிறதே பொறாமை, எரிச்சல், வஞ்சனை, கெடுதல், பழி வாங்கணும், எரிச்சல், இதெல்லாம் தான் ஜென்ம சுபாவம். அப்போ தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் நம்ம புதிய சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் இருந்தா நமக்கு சாபம் இனி இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் ஆளுகை செய்ய வேண்டிய அதிகாரத்தை தான் இயேசு ஆதாமிடத்தை கொடுத்தாரு. அந்த ஆதாம் அதை பிசாசிட்ட வித்தான். இப்ப மறுபடியும் இயேசு சிலுவையில அந்த சாபத்தையும் பாவத்தையும் முறியடிச்சு எல்லா அதிகாரத்தையும் அவர் எடுத்து நமக்குள்ள வந்து அந்த அதிகாரத்தை நம் மூலமா செயல்படுத்த விரும்புகிறார். அப்ப அது நடக்கணும்னா முதல்ல நம்முடைய வார்த்தை, வாயிலிருந்து பேசுற வார்த்தை, தேவையில்லாத வார்த்தைகளை எவ்வளவு நம்ம வாயிலிருந்து பேசுகிறோமோ, அதான் வேதம் சொல்லுது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், நீ உன் வார்த்தைகளினாலே ஆமென் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். நான் என்ன பேசுகிறேனோ அதான் என்னுடைய ஆசீர்வாதம். அப்ப என் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகளோ, தவறான வார்த்தைகளோ, வீண் வார்த்தைகளோ, தேவையில்லாத வார்த்தை வரும்னா கண்டிப்பா நான் சாபம். என்னதான் ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இருக்காது, வாழ்க்கை சாபமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஆதாமுக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வரல. கிறிஸ்துவுக்குள்ள வந்தாதான் புதிய சிருஷ்டி. பழைய மனுஷனை ஒளிஞ்சு புதிய மனுஷன். அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தான் வேதத்தின்படி கிறிஸ்தவ வாழ்க்கை சாபமான வாழ்க்கை இல்லை. எனக்கு உலகத்துக்கே உதவி செய்கிறதே கிறிஸ்தவங்க தான். யூரோப்பில் எல்லாம் பார்த்தா இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் ஏன்? உண்மையா இருந்தாங்க, கர்த்தர் உயர்த்தினார். அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம யாருமே சபிக்கப்பட்டவங்க இல்லை. இன்னைக்கு ஏன் சாபம்? நம்ம முந்தின ஆதாமுக்குள்ள இருக்கிறோம், பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள வராததுனால சாபம். காணபடினாலதான் வார்த்தை தான் ஒரு மனுஷனை அவன் நல்லவனா கெட்டவனா எங்கிறத தீக்கிற காரியமே வார்த்தை தான். எனக்குள்ள நான் என்ன வச்சிருக்கிறேனோ அதான் என் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவே வாய் பேசும். அவ எனக்குள்ள நல்ல விஷயம் இருந்தா நான் நல்லதே பேசுவேன், நல்லதே எடுத்து காட்டுவேன். ஆனபடினாலதான் கர்த்தர் சொன்னாரு, இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 3ஆம் அதிகாரம் அப்படியே 2வது வசனம். நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிக் கொள்ளக்கூடியதுமானவனுமாய் இருக்கிறான். அப்போ ஒரு மனுஷனுடைய சொல் தவறாம இருக்குமானா, அவனுடைய வாயிலிருந்து வர அந்த ஒரு வார்த்தை தவறில்லாம வருமானா, அவன் தானாம் பூரண புருஷன். பூரண புருஷன்னா கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில தவறு இருந்தா அவன் பூரண புருஷன் அல்ல. ஆனபடினாலதான் கர்த்தர் சொன்னா, சாத்தான் என்ன செய்கிறானா, பிசாசானவனும் நாவுல தான் எல்லாத்தையும் கொண்டு வைக்க. அதனுடைய 8வது வசனத்துல வாசிக்கிறோம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அப்ப சாவு எங்கதான் இருக்கு? மரணம் எங்க இருக்கு? நாவுல இருக்கு. நான் என்ன பேசியனோ அதன்படிதான் என் சந்ததிகள், என்னுடைய தலைமுறைகள் மேல எல்லாம் சம்பவிக்கும். நான் வீணான வார்த்தைகளை பேசினா அது என்னோட முடியாது, என் பிள்ளைகளையும் அது பாதிக்கும். அப்போ ஒரு மனுஷனுடைய நாவுல தான் விஷத்தை கொண்டு வைப்பான் பிசாசு. வீண் வார்த்தைகளை பேச வைக்கிறது, எரிச்சலை மூட்டி, கோபத்தை மூட்டி,
வீண் வார்த்தைகளை நாவல தான் கொண்டு வர பார்ப்பான். ஏன் தெரியுமா? அவன் எப்போதுமே வார்த்தையை தவறா பேச வச்சு நம்ம சாபத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறவன். இயேசு வந்த நோக்கமே, நம்ம இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு எப்ப சொல்ல முடியும் தெரியுமா? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும். அப்பதான் புதிய சிருஷ்டி. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பழைய சுபாவங்கள் இருக்காது. அப்ப நம்முடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை எல்லாம் இயேசு பேசினது போலவே இருக்கும். அதான் இங்க சொல்லுகிறாரு, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததான் நாவு. இதுல வருகிற வார்த்தை எல்லாமே நம்ம மட்டும் அழிக்காதான், நம்ம சந்ததியை அழிக்குமா, குடும்பத்தை அழிக்கும். நான் என்ன பேசுறேனோ அது ஆனபடினாலதான் 6வது வசனம், நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம், நம்முடைய அவயங்கள்ல நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி. அப்ப என்ன செய்யுமா? நாவுக்கு என்ன வல்லமையா? நம்ம முழு சரீரத்தையும் அது கரைப்படுத்துமா. பேச்சு, அந்த வார்த்தை என்னை எலும்ப கரைப்படுத்தும், என்னுடைய அவயங்களை, இதெல்லாம் வியாதிகளை கொண்டு வரும். எத்தனையோ கரைப்படுத்தி அது என்ன செய்யுமா? ஆயுள் சக்கரத்தை கொளுத்துகிறதா. ஆயுள் சக்கரம்னா ஆயுஸ். நம்முடைய 80 வயசோ 60 வயசுல ஒரு வாழ்க்கை இருக்கு. கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருப்பாரு. இவனுக்கு இந்த நாள்ல இதை கொடுக்கணும், இத்தனாம் தேதி இவனுடைய வாழ்க்கையில இந்த சம்பவம் நடக்கணும், இவனுக்கு ஒரு வீடை கொடுக்கணும், இல்லைன்னா இவனுக்கு இந்த காரியம் நடக்கணும். இதெல்லாம் கர்த்தர் திட்டம். இப்போ இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முன்குறைத்தாரா. நம்ம இதெல்லாம் அவர் திட்டம் பண்ணிட்டாரு. சாத்தானுக்கு இது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நம்ம கடைசி மட்டும் சாபமா இருக்கணும், அதை சாத்தான் விரும்புகிறான். அப்போ அந்த ஆயுள் சக்கரத்தை நம்ம கொளுத்த முடியும். எனக்கு இந்த லைஃப்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி எனக்கு எல்லாத்தையும் கர்த்தர் வச்சாச்சு. அடுத்த மாசத்துல என்ன நடக்கணும் அதெல்லாம் அவர் எழுதி வச்சாச்சு ஜீவ புஸ்தகத்துல. இந்த மாதிரி நடக்கணும், அடுத்த மாசம் இவனுக்கு ஒரு வண்டி கிடைக்கணும், இல்லைன்னா இவனுக்கு வீடு கிடைக்கணும், ஒரு நிலம் வாங்குவான். இதெல்லாம் கர்த்தருடைய திட்டம். அதன் காலத்தில் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர் அவர். அப்போ இத நம்ம அழிக்க முடியும். எப்படி? நாவுனால. இப்போ ஆயுள் சக்கரம்னா என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய லைஃப், மொத்த வாழ்க்கை, 80 வருஷ வாழ்க்கை அல்லது 60 வருஷ வாழ்க்கைய நான் என்ன செய்ய முடியுமா? பேசிய கொளுத்தி அதை நாசாக்க முடியுமா? ஆயுள் சக்கரத்தை கொளுத்துமா? நல்ல கவனமா இருக்க வேண்டிய வேற எங்கேயும் இல்லை, நாவலதான். நான் என்ன பேசியனும் அதான் என் வாழ்க்கை. ஏன்னா நான் முந்தின ஆதாமுக்குள்ள இருந்தா என வாயில நல்ல வார்த்தை வராது, தவறாதான் பேசுவேன். யோசனை தவறா இருக்கும், பார்வை தவறா இருக்கும், சிந்தனைகள் தவறா இருக்கும், நல்ல எண்ணங்களே வராது. அப்ப இத கர்த்தர் விரும்பவே இல்லை. அப்ப தேவன் எதை விரும்புகிறாரு? தீமை செய்தவர்களுக்கு நம்ம நன்மையை தான் பேசணும், நம்ம வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் மட்டுமே வரணும். இத கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ அப்படி ஒரு மனுஷன் தன் நாவை சரியா பாதுகாத்து கொண்டா, நீதிமொழி 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் எப்படி சொல்லுது? நீதிமொழி 18:21, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனிகளை புசிப்பார்கள். நான் எதை புசிக்க முடியும்? நான் என் வாழ்க்கையில பல விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்ம ஆண்டவரே எனக்கு இது தேவை, எனக்கு அது தேவை, என் வீட்டுல இப்படி உள்ள தேவைகள் இருக்கு, என்னுடைய சம்பாத்தியத்தினால முடியாது. அப்ப இந்த கனிகளை நான் எப்ப புசிக்க முடியும்? நல்ல வாழ்க்கை, இந்த சொசைட்டில எல்லாருக்கும் முன்னாடி நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வாழ்க்கை நான் எப்ப அடைய முடியும்னா, வேதம் சொல்லுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்கா. நான் எதை பேசுகிறேனோ அந்த கனிய என் வாழ்க்கையில நான் புசிப்பேன். என் பிள்ளைகள், என் குடும்பம் எல்லாம் அதை தான் புசிக்கும். என் நாவில இருந்து தவறானது வரும்னா என் பிள்ளைகளும் அதுதான் அனுபவிக்கும், நானும் அதுதான் அனுபவிப்பேன். சாபமான வாழ்க்கையா இருக்கும். எவ்வளவு ஜபிச்சாலும் நன்மை வராது. ஏன்? நாவு சரியில்லை. அப்போ கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்க வச்சிருக்கிறாருன்னா நாவல வச்சிருக்கிறாரு. நான் எதை பேசி 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 இருக்கிறேனோ அப்படியே நான் வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள். எதை? கெட்ட வார்த்தையே பிரியப்படுறவங்க அதுதான் அனுபவிப்பாங்க, நல்லதே பேசணும்னு விரும்புறவங்க அதை அனுபவிப்பாங்க. அப்படியே கனி அவங்க புசிப்பாங்களாம்.
நான் நல்லதே பேசினா கண்டிப்பா கண்டிப்பா நான் அதை தான் புசிப்பேன், நான் நல்லா இருப்பேன். ஏன்? நான் யாரை பற்றியும் தீமையை பேசல, நல்லதே பேசுறேன். அதான் என் வாழ்க்கையில என் பின் சந்ததியில வரும், என் தலைமுறைகள்ல அதான் வரும், என் வீட்டுக்குள்ள அதான் வரும். அதான் வேதம் சொல்லுது, நீதிமொழி 17ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 17ஆம் அதிகாரம் 13வது வசனம், 17:13, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. அப்ப நான் நன்மை மட்டும்தான் செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டிய நான் தீமையை செய்தா என்னுடைய வீட்டை விட்டு எது நீங்காதான்? தீமை நீங்காதான். யாரு ஜபிச்சாலும் தீமமாகாது, சாபம் போகவே போகாது. ஒரே வழி, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வரதான் நம்முடைய நாவிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். உண்மைதான், ஜன்ம சுபாவத்தோட இருந்து நம்ம நல்லா வாழவே முடியாது. எவ்வளவுதான் முயற்சி பண்ணுங்க, 2 நாள் அமைதியா இருக்கலாம், 2 நாள் விட்டு கொடுக்கலாம், 2 நாள் பொறுக்கலாம், சகிக்கலாம். 3வது நாள் மறுபடியும் நமக்கு கோபம் வரும், எரிச்சல் வரும். ஆனா தேவாவி இருந்தா எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம கிட்ட பிரச்சனை வராது. சகிக்க, விட்டு கொடுக்க, பொறுக்க அந்த மனம்தான் வரும். ஏன்னா அவன் ஜெபம் பண்ணி வரும்போதுதான் தேவாவி அப்படி நம்மை நடத்துவான். வேதத்துல வாசிக்கவும் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி நம்ம நடத்தணுமோ, நடத்த வேண்டிய வழியில் நடத்தும்படியாக தான் நமக்குள்ள வந்தாராம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9 வாசிச்சா தெரியும் கர்த்தர் எதுக்கு நம்ம தெரிஞ்சு கொண்டாரு பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், இவ்வளவு முக்கியமான வசனம், 9வது வசனம், 3ஆம் அதிகாரம் 9. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரிகட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிகள். அப்போ அழைப்பு எதுவா? எதுக்கு தேவன் சபைக்குள்ள கொண்டு வந்தாராம்? எதுக்கு நம்ம ரட்சிச்சாராம்? எதுக்கு நம்மளை கிறிஸ்தவங்களா மாத்தினாராம்? ஆசீர்வதிக்க. ஆதாம் இழந்து போனாம் பாருங்க வாழ்க்கை. உலகத்துல நம்ம பெரிய அளவுல நம்ம வரணும், நம்முடைய சந்ததிகள் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இதான் தேவ திட்டம். நீங்க தரித்திரர்களா நாசமா வாழுறத கர்த்தர் விரும்பல. அப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டபடினால தீமைக்கு தீமை செய்யக்கூடாதான். உதாசீனத்திற்கு உதாசீனம் சண்டை பண்ணுறவங்கள சண்டை பண்ண நிக்காதீங்க, தீமை செய்யறவங்கள தீமை செய்ய நிக்காதீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டிருக்கிறபடினால மற்றவங்களை என்ன செய்யுங்களா? ஆசீர்வதிங்க. இப்போ கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற திட்டம் ஆசீர்வாதம். சாத்தான் எதை விரும்புகிறான்? சாபமா இருக்கணும். எந்த மனுஷன் நல்ல வார்த்தைகளை பேசி தேவனுடைய வார்த்தைகளை மட்டுமே நாவல உபயோகப்படுத்தி உண்மையா எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு விரும்பி வாழுகானோ, கண்டிப்பா அவன் மட்டும் இல்ல, அவனுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பூமியில பலத்து இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்களாம் பாருங்க. சங்கீதம் 112 அழகா சொல்லுறாரு ஆசீர்வாதம் எப்படியா. சங்கீதம் 112 அதனுடைய 1-2 வசனம் வாசிக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்தவர் வழி கட்டளையில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் வீட்டுல என்ன இருக்குமா? பணம் இருக்குமா? நிறைய. யாரு வீட்டுல? யார்கிட்ட நல்ல வார்த்தை இருக்கோ ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கு இருக்கு. இதெல்லாம் பொய் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. இது கண்டிப்பா நம்ம மேல நிறைவேறிதான் ஆகணும். நம்ம சந்ததி பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கணும். நம்ம நல்லாதான் இருக்கு. இது கர்த்தருடைய வார்த்தை, இது மனுஷன் பேசுனதல்ல. அப்ப இது தேவ வார்த்தை. ஆனா நம்ம குடும்பத்துல இது நடந்துதான் ஆகணும். நடக்கலைன்னா நம்ம முந்தின ஆதாமில இருக்கிறோம். இதான் அர்த்தம். பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் வரல. ஒரு புதிய சிருஷ்டியா நம்ம இன்னும் ஆகல. மாகனா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நம்ம அநேகருக்கு நன்மை செய்வோம். நம் மூலமா அநேக குடும்பங்கள் ஆசீர்வாதமா மாறும்.
அந்த அளவுல கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஏன் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை வாங்க அல்ல கொடுக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் வைக்க விரும்புகிறார். நல்ல ஒரு வாழ்க்கையை தரதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ எல்லாமே நாவுல கொண்டு கர்த்தர் வச்சுட்டார். ஆரோக்கியம் உள்ள நாவு ஜீவ விருட்சம். நான் எதை பேசுகிறேனோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில வந்து நிறைவேறும். இந்த காலையில நல்ல ஒரு தீர்மானம் பண்ணுவோம். என வாயிலிருந்து நீ கெட்ட வார்த்தை ஒன்று வரக்கூடாது. நான் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் பேசணும். எப்போதுமே அவிசுவாசமா பேசவே கூடாது. அதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் நடக்காது, இதெல்லாம் சம்பவிக்காது, இதெல்லாம் ஆகாது. எப்போ நமக்கு விசுவாசம் இருக்கும், கண்டிப்பா கிரியை இருக்கும். இங்க கூட நான் இப்ப நிக்கேன், யாரும் இல்லை, நான் தனி ஆளானு பேசிட்டு இருந்தா கூட கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பாரு. நீங்க வரும், ஆயிரக்கணக்கா கர்த்தர் கொண்டு வருவா. கர்த்தர் அதை செய்வார். நமக்கு நம்ம சூழ்நிலைகளை பார்ப்போம். பல நேரத்துல இதெல்லாம் நடக்காது, இது எப்படி வாய்க்கும், ஒண்ணுமே இல்லை, கிடையவே கிடையாது. ஈசாக்கனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். மழை இல்லை, தேசத்துல பஞ்சம், தண்ணி இல்லை, அவன் கலப்பையை பிடிச்சு உழுகான். வேதம் சொல்லுது, அந்த வருஷத்துல 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்தான். ஏன் தெரியுமா? அவன் விசுவாசிச்சான். தேவன் சொன்னார், நீ போ செய். ஒண்ணும் இல்லதான், வாய்ப்பே இல்லை, எந்த வழியும் இல்லை, தண்ணியே கிடையாது. ஆனா அவனுடைய விசுவாசம் அவனை 100 மடங்கு ஆசீர்வாதமா மாட்டுச்சு. இப்ப கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது தான், வீண் வார்த்தைகளை பேசாதீங்க. இது நடக்காது, அது நடக்காது. கர்த்தர் இதை செய்வான். எல்லாம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, என் வீடு நல்லா மாறும், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும், இதெல்லாம் நிச்சயமா கர்த்தர் மாற்றுவான், எல்லாம் நன்மையா மாறும். இதை ஒரு அடிக்கடி சொல்லி ஜெபத்துல சொல்லி நீங்க பாருங்களேன், கண்டிப்பா எல்லாத்தையும் வாய்க்க பண்ணும். ஏன் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம் தேவன் எகிப்திலிருந்து அவர்களை செங்கடலை பிளந்து இவ்வளவு லைவா எல்லாம் பார்த்து ஒரு பெரிய கடலை 2ஆ பிளந்து ஜனங்கள் அந்த தண்ணிக்கு நடுவா நடத்தி கொண்டு போறாரு. இந்த ஜனங்க அந்த போகிற யாத்திரையில அவரை விசுவாசிக்கல. இவ்வளவு அற்புதங்களை கண்டு விசுவாசிக்கல. வழியில அவிசுவாசமா பேசினதுனாலதான் 40 வருஷம் அவங்க வழியில சாகு மட்டும் ஒருத்தனை கானானுக்குள்ள கொண்டு போகல. காரணம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். வாக்குத்தத்தம் எல்லாம் உண்மைதான். அவர் மேகஸ்தம்பமா மேல நிப்பாரு, லைவா பார்ப்பாங்க, பகலெல்லாம் மேகஸ்தம்பம். 40 வருஷம் வஸ்திரமே மாற்றல, ஏன்னா வேகவே வரல, செருப்பெல்லாம் தேயவே இல்லை. அந்த 40 வருஷம் வனாந்தரம், பாலைவனம் பாருங்க, தண்ணி கிடையாது. அப்படி உள்ள இடத்துல தண்ணியை கொடுத்தாரு. 20 லட்சம் ஜனங்களுக்கு தண்ணி, சாயங்காலம் சிக்கன், காடை. இவ்வளவு லைவா பார்த்தோம். அவிசுவாசம். நாங்க எகிப்தில் இருந்தா அப்படி இருந்திருக்கும், இங்க இருந்தா அப்படி இருந்திருக்கும், அப்படியெல்லாம் ஆயிடுச்சு. மோசேயினுடைய பேச்சை கேட்டுட்டோம். இவ்வளவு லைவா, ராத்திரி அக்கினி அனுப்பாரு, பகல மேகமா அனுப்பாரு. அந்த வனாந்தரம் பாலைவனம் எல்லாம் எவ்வளவு சூடு, பகல் அந்த மேகஸ்தம்பம் வரம்ப ஏசியில இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளவு பார்த்தும் அவிசுவாசம். தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவிசுவாசம். அவிசுவாசமா பேசுறவனோட இருக்கவே மாட்டான். பெரிய பாவமே அதுதான். இப்ப இன்னையிலிருந்து நம்ம நாவல விசுவாசமான வார்த்தை மட்டும்தான் வரணும், கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் வரணும். எந்த ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ள வர விரும்புகிறோமோ, கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம். இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது போல, நாம் முந்தின ஆதாமில் அல்ல, பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள இருப்போம். கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம். நிச்சயமாய் இந்த வசனங்கள் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா மாறும். நம்முடைய